அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்து பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம். முறிக்கரண்டி எல்லாம் வெங்கலம் தான். மீன் மாரி மீன் ஷேப்பில் இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய கரண்டி. இது நல்லா வெயிட்டாக இருக்குது. குழம்பு எடுக்க, ரசம் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது முளைப்பாரி போட்டு வைக்கலாம். நல்லா டிசைன் போட்டு பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்கும். 1/2 கிலோ மேலே இருக்கும். முளைப்பாரி போட்டு வைக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுக்கு. இது பால் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வெந்நீர் வைக்கிறது உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. எல்லாம் வெங்கலம் தான். அதுமாதிரி இன்னொரு அடுக்கு. இது கூட்டு பொரியல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டின் கோட்டட் நல்லா சூப்பர் அழகாக இருக்குது. அடுத்து இன்னொரு அடுக்கு. இது டின் ஃபுல்லாக இருக்குது. இது பின்னாடி இது காப்பை ரிவிட் அடிச்சிருக்கு. பழங்காலத்துக்கு வரும். மாடை விளக்கு. இது கம்மியான எண்ணெய் ஊற்றலாம் திரி போட்டு. இது சின்ன சொம்பு. சாமி பூஜை அறையில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அடுத்து இன்னொரு சொம்பு. இது பூஜை அறையில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுக்கு தின் இல்லாமல் இருக்குது. இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துடணும். ரொம்ப நாளைக்கு வைக்க வேண்டாம். கூட்டு பொரியல் வைக்கணுன்னா ரொம்ப நாளைக்கு வைக்க வேண்டாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துடணும். வெங்கலம் தான். அடுத்து ஒரு தட்டு. பூஜையில் பழங்கள், பூ பழங்கள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு சொம்பு. தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது. எல்லாம் வெங்கலம் தான். இது ஜாடியில் ஃப்ளவர் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பழங்காலத்து பொருள். பிளாஸ்டிக் பூ வைக்கலாம், இல்லைன்னா ஒரிஜினல் பூவே வைக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது இட்லி பானை. இது லேசாக தான் விளக்கியிருக்கா. இந்த விளக்க நல்லா பளிச்சுன்னு ஆகிடும்.
5 நாள் 9 இட்லி வைக்கலாம். நல்ல பெரிய பெரிய இட்லியாக இருக்கும். வாஷ் பண்ணல. நல்ல வெயிட்டு 3 கிலோ 4 கிலோ வரும். நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த வெங்கலம் தான். அது சாம்பார் வலி. நல்லா தின் கோட்டது நல்லாயிருக்கு. புதுசு மாதிரியே இருக்கும். பழைய பொருள் தான். ரொம்ப யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அடுத்தது ரசம் ஊற்று யூஸ் பண்ணிக்கலாம். ரசவாளி நல்லா தின் கோட்டது நல்லாயிருக்கு. நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். எனக்கு பொருள் ரொம்ப கிடைக்கல, அதனால் கொஞ்சம் பொருள் தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நிறையா பொருள் போடுறேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.